ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இன்றைக்கி ஒரு ரெசிபி கோவக்காய் பொடிக்கறி. கோவக்காய் பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும். 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 6லேருந்து 7 சில்லு தேங்காய். இது எல்லாத்தையும் வாணலில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கோவக்காயை உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீளமாகவோ இல்லை ரவுண்டாவோ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு ஜீரகம் தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் தாளித்ததுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காயையும் சேர்த்துக்கணும். நம்ம சேனலில் வாழைக்காய் பொடிக்கறி, கத்திரிக்காய் பொடிக்கறிலாம் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். கோவக்காயோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம கொஞ்சம் கூட இதில் தண்ணி சேர்க்க வேணாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா பிரட்டி விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன். இடையில 2 தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டேன். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக கோவக்காய் வெந்ததுக்கு பிறகு நம்ம செஞ்சு வச்ச பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. செம்ம டேஸ்டான கோவக்காய் பொடிக்கறி ரெடி. தேங்க்யூ.